ஹாய் பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நாள் கதை. எப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, திருப்தியே இல்லங்க. யாருக்குமே திருப்தியே இல்ல. ஒரு பணக்காரன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் இன்னும் எப்படி பணக்காரன் ஆகணும்? இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? இன்னும் எங்க சொத்து வாங்கலாம்? அப்படிங்கிறதுல அவனுக்கு மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி போனா, நம்ம பழைய காலத்துல எப்படி இருந்தோம், நம்ம வசதியா இருந்தோம் அப்படின்னா, "ஐயய்யோ! நான் எப்படிலாம் இருந்தேனே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டேனே" அப்படின்னுட்டு. சிலவங்கள பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! இப்பதான் இப்படி இருக்கேன். இம்மா பாரு, டேய் பாரு நான் எப்படிலாம் ஆகப்போறேன்" அப்படின்னுட்டு. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டல் ஆன மாரியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிலவர பார்த்தீங்கன்னா, நகையிலேயே அப்படியே மென்டல் ஆயிடுறாங்க. "ஐயய்யோ! போச்சே நகை விலை ஏறிட்டு" போச்சே நகையெல்லாம் வித்தாச்சு. நகையெல்லாம் அடகு போனத திருப்பியும் முடியல, ஒண்ணும் முடியல. அப்படியே ஏலத்துக்கு போச்சு. அந்த மனுஷன் கேட்டாரா, எல்லாமே போச்சே, நகைலாம் போச்சே அப்படின்னு சொல்லி நெறைய நெறைய லேடீஸ் பைத்தியம் ஆகுறதுக்கு காரணமே இந்த நகை விலை. இப்ப என்னதான் பண்ணலாம்? நகை விலை ஏறிட்டு, இப்ப என்னதான் பண்ணலாம்? நகைய வச்சு நம்ம சாப்பிட முடியாது. நகைய போய் திங்க முடியாது. நகைய வச்சு சாப்பிடலாம். வெறும் நகைய கடிச்சு நம்ம திங்க முடியாது. சரியா? அதனால நம்மளுக்கு வந்து அன்றன்றுள்ள அப்பம் குறையில்லாம வருதா? அத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. சரியா? ஏன்னா, நம்மளுடைய கஷ்டப்பட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து அன்றன்றுள்ள அப்பம் குறையில்லாம இருக்கு. இருக்க இடம் இருக்கு. உண்ண உணவு இருக்கு. அன்றன்றுள்ள அப்பம் குறையில்லாம இருக்கு. உடுக்க உடை இருக்கு. எல்லாமே இருக்கு. அது கூட இல்லாம, ஓட்ட சட்டையே போட்டுட்டு, தெருவுல படுத்து கிடக்க அன்னைக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, பைபாஸ்ல அவங்க ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சின்ன குட்டி குழந்தை, இன்னொரு குழந்தை. ஆனா பார்க்க நல்லா டீசென்ட்டா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, இல்ல வீட விட்டுட்டு வந்துட்டாங்களா, என்னன்னே தெரியல. ரோட்ல அப்படி படுத்து கிடக்காங்க. படுத்து கிடந்துட்டு சின்ன ஒரு கூடாரம் மாரி தான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வாழ்ந்தவங்க மாரி தெரியுது. அப்படியே அந்த அளவுக்கு நம்மள அண்டர் வைக்கலல்ல. அதனால எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆயிராதீங்க. அதனால நெறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, "பாத்தியா ஸ்வீட்டி நகை விலை ஏறிட்டு, ஐயோ! இந்த மனுஷன் என்ன சொன்னேன்னா கேட்டாரா? இப்படிலாம் ஆயிட்டே, இன்னைக்கு நகை விலை ஏறிட்டே, பிள்ளைய எப்படி கெட்டி கொடுக்க போறேனோ, பிள்ளைக்கு அடுத்தது என்ன பண்ண போறேனோ" அதுக்கு ஆண்டவர் செயற்கையாய் செய்து முடிப்பார். அதின் காலத்தில் ஏசப்பா நேர்த்தியாக செய்து முடிப்பார். சரியா? நீங்க வசனத்த நம்புறீங்களா? ஏசப்பா நம்புறீங்களா? அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? அதனால அது போச்சு, இது போச்சேன்னு நோய் நொடிய ஏத்துக்காதீங்க. நெறைய பேரு இந்த மென்டல் டார்ச்சர்னாலயே நெறைய வியாதிகள் வந்துட்டு. நெறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. இன்னும் சொல்லப்போனா கவலை ரொம்ப பட்டா சுகர் வருமாம். புது புதுசா வருது வியாதிகள். மிந்தி வந்து சுகர் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வரும். வந்தா ஆஹா! அது பணக்கார வியாதி. ஏல என்ன உனக்கு சுகர் வந்திருக்குல. எம்மா பணக்கார வியாதி வந்துட்டே அப்டின்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ சர்வ சாதாரணம். ஏழை, பணக்காரன் எல்லாருக்கும் சுகர். அது வந்து ஒரு இதுல சொல்றாங்க. கவலை ரொம்ப பட்டாலே சுகர் வருங்காங்க. அதனால தயவுசெய்து கவலைப்படாதீங்க. கவலை இருந்துச்சுன்னா, கண்ணீர் எது இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல விடுங்க. இல்ல யார்ட்டயாவது சொல்லி ஷேர் பண்ணிக்கங்க. ஐய்யய்யோ! எனக்கு இப்படி இருக்கு. ஆனா, இன்னொன்னு எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொன்னா, அடுத்த வாட்டி உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அதையும் யோசித்துக்கிடுங்க. ஏன்னா, கஷ்டம் அப்படின்னுட்டு தெரிஞ்சாலே சொந்த பந்தங்கள் நவுண்டுருவாங்க. ஆஹா! இவ கஷ்டப்பட்டுட்டாடா! அடுத்தது நம்மட்ட தான் ஏதோ கேட்கறதுக்கு தான் நம்மட்ட ஏதோ பிட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது உங்களுக்கு ஃபோனும் வராது. பேசவே மாட்டாங்க. கான்டாக்ட்டே விட்டு போயிரும். அதனால, நீங்க பாட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ள வாங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவார். சரியா? அதனால மனச போட்டு சோர்ந்துக்காதீங்க. எல்லாருமே ஐயய்யோ! இது கார் வாங்குனா க சைக்கிள் வச்சிருப்பான். சைக்கிள வச்சா வண்டி வாங்குனா நிம்மதியா இருக்கும்னு வண்டி வாங்குவான். வண்டி வச்சிருக்கவன், ஐயோ! கார் வாங்குனா நிம்மதியா இருக்குமேன்னு கார் வாங்குவான். கார் வச்சிருக்கவன், ஐய்யய்யோ! நம்ம ஏரோப்ளேன்ல போகவே இல்லையேன்னு வெளிநாட்டுக்கு போயிருவான். இப்படி அடுத்து, 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 அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம். இன்னைக்கு நம்ம செத்தா கூட எங்க போவோங்கிறது யாருமே யோசிக்கிறது இல்ல. அதனால நம்ம இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? நம்ம வந்து இன்னைக்கு செத்தா கூட பரலோக ராஜ்யத்துக்கு போணும். அதுக்கு தான் சேர்க்கணும் ஒழிய, இந்த சொத்து வந்து நம்ம கூட ஒண்ணுமே கொண்டு போறது இல்லங்க. வெறும் 6 அடி நிலம் தான். அது கூட இப்ப கிடைக்க இங்க சென்னையிலலாம் ஒரு பாடி மேல அடுத்த பாடி அப்படியே வச்சுக்கிட்டு கழ்ற இடம் கூட கிடையாது. அதனால இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும் சொத்து கித்து சேர்த்து வச்சு யாருக்கோ விட்டுட்டு போறீங்க. ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க சொந்த பிள்ளையில
கூட நம்ப மாட்டாங்க. எப்படின்னா நகை, 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 நகை. ஐயோ! அந்த நகை வ ஒண்ணு அந்த அந்த நகை இருந்தா தான் வாழ்வேன்னு அவங்க அவங்க சொந்த பொண்ணே அந்த ஏதோ ஈடு வைக்கிறதுக்கு நகைய வாங்கியிருந்தாங்க. எனக்கு அந்த நகைய நீ தந்தா தான் முடியும்." அப்படின்னு சொல்லி நகைக்கு பிடிவாதம் பிடிச்சு நகைய வாங்கி வீட்டுக்குள்ள வச்சாச்சு. ஆனா வயசும் ஆயிடுச்சு. இன்னைக்கோ நாளைக்கோங்கிற மாரி இருக்கு. அந்த நகை அவங்க செத்த பிறகு எங்க போகும்? அவ்வளோதான். ஒண்ணும் தெரியாது. அப்ப இருக்கிற வரை எல்லார்ட்டயும் அன்பா இருக்கலாம்ல? அது இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தயவுசெய்து நகை, பணம், நகை, பணம், நகை, பணம்னு அலையாம இருக்கிறவங்க கிட்ட எல்லார்ட்டயும் அன்பா இருங்க. நேசிங்க எல்லார்கிட்டயும். சரியா? கஷ்டம் அப்படின்னு சொன்னோனே நவுண்டு. அப்படியே ஆஹாய்! ஐயய்யோ! இவ கஷ்டப்படுறா டைங் அப்படின்னு நவுண்டுட்டு பை பாய் அப்படின்னு போயிருதுங்க. யாருக்கும் எல்லாருடைய அன்பு தேவை. எல்லாருடைய உதவிகள் எப்பவுமே தேவை. அப்படிதானே? இன்னைக்கு நான் வந்து ம் எ கஷ்டப்பட்டாலும் கூட என்னுடைய அன்பு வந்து விட்டு போலங்க. என்னுடைய அன்பு அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி ஆண்டவர் கிருபையில நான் என்னைக்கும் ஒரே மாரி தான் இருப்பேன். இப்பவும் நான் நெனைப்பேன், ஆண்டவரே நான் ஒரு நாளும் இந்த அன்ப வந்து விட்டுறக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் ஸ்வீட்டி, ஸ்வீட்டி தான். எப்பவும் ஒரே மாரி இருக்கணும். அப்படின்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. அவன் பணக்காரன் இவன் பணக்காரன் அவன் கார் வாங்கிட்டானே, இவன் வண்டி வாங்கிட்டானே, நம்மளும் அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். ஐயய்யோ! அவ வீடு வாங்கிட்டாளே, ஏழை எப்படி வாங்கினா? இந்தா 10,000 போட்டா நம்ம லோன் கட்டிடலாமா? 20,000 கட்டலாம். எந்த லோனையும் கட்ட முடியாது. கவர்மெண்ட் வேலை இருந்தா மட்டும் தான் அந்த கவர்மெண்ட் வேலையில அப்படி லோன் பிடிச்சிருவாங்க. மற்றபடி நம்ம சாதாரண வேலை பார்க்குறவங்களோ, டிரைவர் மாரோ நம்மலாம் டிரைவர். அதனால நம்மலாம் அப்படின்னு நெனைச்சோம்னு வைங்களேன், அந்த நெனைப்புலயே திடீர்னு ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிட்டு, திடீர்னு நம்மளுக்கு வேலை இல்லாம போயிட்டுன்னா, அந்த பேங்க் லோனுக்காரன் வீட்ட எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால அதிக ஆசை வேண்டாம். நம்மளுக்கு இருக்கிறத போதும் என்கிற மனதுடனே கூடிய பக்தியே தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இருக்கு. அதனால அன்றன்றுள்ள அப்போ உண்ணும் உடுக்கும் இருந்தா அது போதும். நம்மளுக்கு டெய்லி டெய்லி எஸ்வ தராங்களா? காலையில எந்திரிச்சோனே ஆண்டவரே இன்னைக்கு ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்ச உடனே நைட்டு ஏசப்பா இன்னைக்கு எங்கள ஆசீர்வதித்தீங்களே நன்றி ஏசப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழுங்க. ஓகே. பாய். தயவுசெய்து கமெண்ட் தெரியப்படுத்துங்க. எப்படி இருக்கு? என்ன இருக்குன்னு கதையில யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து பாருங்க. கமெண்ட் தெரியப்படுத்துங்க. உங்க கமெண்ட எதிர்பார்க்கும் உங்கள் ஸ்வீட்டி. ஓகே பாய்.